வாழ்க வளமுடன். பீஷ்மர் சொல்கிறாரு 3 வகை பாவங்கள் அப்படின்னு. என்ன 3 வகை பாவம்? உடலால் செய்கிற பாவம், 2வது வாக்கால் செய்கிற பாவம், 3வது மனதால் செய்கிற பாவம். சரி, முதல்ல பார்ப்போம். உடலால் செய்கிற பாவம் என்ன? கொல்வது, ஒரு உயிரை கொல்றல்ல அது கொல்வது, திருடுவது, பிறர் மனைவியை அனுபவிப்பது. அப்போ எது உடலுக்கு தானே. நம்ம கொல்லாததுக்கு வந்து ஒரு கோழி கொல்ற எதுக்கு? நம்ம உடலுக்கு தானே அது கொல்றீங்க, சாப்பிட்றதுக்கு. அப்போ திருடுவது எதுக்கு? நம்மளுக்கு வந்து பணம் பத்தலை, திருடினால்தான் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு திருடுறீங்க. 2வது. 3வது என்ன பாவம்? மற்றவங்க மனைவியை அனுபவிப்பது. இது உடலால் செய்கிற பாவம். 2வது என்ன? வாக்கால் செய்கிற பாவம். அது என்னங்க வாக்கால்? நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம்ல, அப்போ அது எப்படி பேசணுன்றது வந்து கெட்ட பேச்சு, கடுமையான பேச்சு, கோல் சொல்வது, பொய் பேசுவது. முதல்ல என்ன சொல்கிறான்? கெட்ட பேச்சு. ஒருத்தர் வந்து அனாவசியமாக திட்டுறோம். வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை திட்டினா கூட பரவாயில்ல, கெட்ட வார்த்தையை திட்டும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. அதுவும் ஒரு பாவம் தான். அவன் செஞ்சே இருக்க மாட்டான். அதை வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கின்னு அதை சொல்கிறீங்க, கடுமையாக திட்டுறீங்க. நீ பழைக்க மாட்டேன், ஊர் சுற்றுற, ஒன்றுத்துக்கு லாய்க்கடை அப்படின்னும் போது அது கடுமையான சொல்லு தானே. வளர்கிற பையனை போய் நம்ம அப்படி சொல்லலாமா? இல்லை மற்றவங்க வீட்டு பசங்களையாவது அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லை. அதுவும் ஒரு பாவம் தானே. பேச்சு கோல் சொல்லுது என்னன்னா, அவன் அப்பேற்பட்டவன்டா, அவங்ககிட்ட சேராத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு கோல் சொல்கிறது. ஆனால் அவனே உங்கள் இது தான் இருந்தாலும் மற்றவங்கள தான் சொல்லுவான். தாங்கிட்ட இருக்கிற தவற உணராமல் மற்றவங்ககிட்ட கோல் சொல்கிறது. அடுத்ததுன்னா பொய் பேசுறது. அவங்ககிட்ட சேராத, அவன் இது மாதிரி திருடுறான், அதை பண்ணுறான், இது பண்ணுறான்னு சொல்லிட்டு பொய் பேசுறது. இது வந்து எதுக்கு? வாக்கால். இந்த வாய் சும்மா இருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் வருமா? சொல்லுங்கள், வராதில்ல. அதனால் வாக்கால் சொல்கிற பொய் வந்து இதுதான் வாக்கால் சொல்கிற ஒரு பாவம். அடுத்தது என்ன? மனம். மனதால் செய்கிற பாவம் என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் ஒன்று வச்சுட்டுருக்காங்க, நம்ம அதை விரும்புகிறோம்ல, அது பாவம் தானே. அவங்க வீட்டில் இருக்குது, அங்கே இருக்குது, நீ எதுக்கு இது பண்ணுற? பிறர் பொருளை விரும்புவது பிறர் உயிர்களிடத்தில். அந்த பொருள் நம்மகிட்ட இல்லையான்ட்டு கோபம் வருது, எல்லாம் வருது. அப்போ அந்த பொருள் போய் திருட தோணும்ல. அந்த தோணாது இருக்கிறதுக்கு தான் மற்ற பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. அடுத்தது என்ன? பசங்களோட வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, உறவுக்கார பசங்க வராங்க, எல்லார்கிட்டையும் அன்பாருன்னா அன்புன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. மனதால் செய்கிறான். இன்னும் வெளியே வாங்கன்றான், உள்ள இதுங்க எதுக்கு வந்தது? சாப்பிட வந்தது, இங்கே யாரும் செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அதுவும் பாவம் தானே. அதை கூட்டாது இருந்திருக்கணும். அவங்க விளையாடும்போது எதையும் கண்டுக்காது இருக்கணும். எல்லாமே கூப்பிட்டு செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே நினைக்கிறது, அதுவும் பாவம் தானே. அப்போ தெரிஞ்சு செய்கிற பாவம் இது தானே. மனசில் செய்கிறது அதான். மற்றவங்களோட அன்பு இல்லைன்னா உங்களுக்கு இந்த இது தான் வரும். எது? புறக்கணிக்கிறது தான் வந்து சேரும். அதனால் மனதால் கூட நீங்கள் தவறு செய்யாதீங்க, பாவத்தை பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் நான் நினைக்கிறதுனா அவங்களுக்கு அது தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க. மேலே ஒருவன் இருக்கிறான், ஆண்டவன், அவனும் எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு போட்டுருக்கான். அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களையும் அதுபோல் நினைப்பார்கள். எப்படி? இப்போ இந்த நிலைமையில் நீ எப்படி செய்கிறாயோ, அடுத்த பிறவியில் இது மாதிரி சூழ்நிலை உருவங்கள் தான் மாறும்போது இந்த நிகழ்ச்சி அப்போ நடக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு வந்தாலும் இது மாதிரிலாம் இருக்காங்க கூட அப்படின்னு நினைக்க தோணும். முன்வினை பின்வினை முன்ன செஞ்சு தானே இப்போ வந்திருக்கான். வாழ்க வளமுடன்.